குலசாமி ரிட்டர்ன்ஸ் வேற ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கள் அம்மா என்ன நடக்குதுன்னே தெரியாமல் டாட்டா காமிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சூரியனுக்கு முன்னாடியே நம்ம உதிச்சுட்டு காலை கடையில முடிச்சுட்டு நம்ம மொட்டை மாடி பக்கம் நம்ம வெப்பன்ஸை தூங்கிட்டு கிளம்பிட்டேன். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ரஜினி போஸை தந்தால் தான் வாழ்க்கையை நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கோட் உங்களுக்கு புரியணும்னா ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி அமைதியாக உட்காருங்க. இந்த மாதிரி பறவைகளோட சத்தம் இதெல்லாம் கேட்டு நல்லா பல வருஷமே ஆச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி 100 வருஷம் வாழாமல் இருப்போம்? நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே பிடிக்கும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணிவிட்டு வேலைக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வேலைக்கு போகும்போது வீடியோ எடுத்துருக்கும்போது மேல் வீட்டு அண்ணா வேறு பார்த்துட்டாரு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு ஓடிட்டேன். வீட்டுக்கு வந்ததுமே ஒரு 20 நிமிஷம் நானும் புக்கை ரீட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு குட்டி நேப் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி 3 கிலோமீட்டர் நம்ம நடையிலேயே போயிட்டு வந்துட்டோம். 7 மணிக்கு அவள் ஆஃபீஸில் போய் ஸ்ரீயை கூட்டிகிட்டு வந்தால் அவள் கண்ணில் இருந்து ஒரே கண்ணீர். எதுக்குன்னு சொல்லி தெரியல. சரி சோக கடலில் இருக்கா, நம்ம அதையே கேட்க வேணான்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லி ஒரு 2 முட்டை பப்ஸ் மட்டும் ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டு அவளுக்காக வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அண்ணாச்சி ஹாப்பி மச்சான். அதுக்கப்புறம் அப்படியே நாளை முடிச்சுக்கிட்டேன். அடுத்த விலாகில் பார்ப்போம். போராடுவோம் நண்பர்களே.